வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான சைக்காலஜி சீரிஸோட 20வது பார்ட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ரீசனிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேத்ஸுமே 2 வீடியோ பார்த்துட்டோம். ஓகே. ஸோ மேத்ஸோட 3rd பார்ட்டு தான் இது. டேட்டா இன்டர்பிரேஷன் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதோட 3வது பார்ட். ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே 2010லேருந்து 2023 வரைக்கும் ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் தான். அதை தான் நம்ம டாபிக் வைஸ் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் கொடுத்துருந்த அந்த 19 வீடியோவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் 19 வீடியோஸும் இருக்குது. ஓகே. அதில் ரீசனிங் எல்லா டாப்பிக்குமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே கொடுத்துருப்போம். ஓகே. இது வரைக்கும் கேட்டிருந்த ரீசனிங் கொஷின் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மேத்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷுமே கொடுப்போம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ இதில் அதாவது இது ஒரு ஒரு பை சார்ட்டு. இதிலேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 108, 109, 110 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஃபேமிலியோட பட்ஜெட்டை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. ஏங்கிறது ஃபுட்டுக்கு 25% செலவு பண்ணுறாங்க. ஈங்கிறது சேவிங்ஸ். ஓகே. அதாவது 20% சேமிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மாதத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செலவாகுது, சேமிப்பு ஆகுது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ கொஷின் பாருங்கள். இஃப் டோட்டல் மந்த்லி இன்கம் ஆஃப் த ஃபேமிலி இஸ் rupees 3080, ஹவு மச் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் கன்வெயன்ஸ் பெர் மந்த்? அதாவது குடும்பத்தின் மொத்த மாத வருமானம் 3080 எனில் ஒரு மாதத்திற்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. போக்குவரத்துங்கிறது பி. ஓகே. ஸோ பிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. மொத்தம் அவங்களோட இன்கமே எவ்வளவு? 3080 தான். ஸோ மொத்தம் அப்படிங்கிறது 100%. இதில் பர்சன்டேஜில் தான் பிரிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ மொத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100%. இந்த 100%ஓட வேல்யூ தான் இவங்க 3080ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. 100%ஓட வேல்யூ 3080. இப்போ இவங்க கேட்டிருக்கிறது 12%ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ 12% நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதுங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? 100%க்கு. அதை கீழே எழுதுங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 12%க்கு. அதை மல்டிபிள் பண்ணுங்கள். பர்சன்டேஜும் கேன்சல் ஆகும். 0வும் கேன்சல் ஆகும். ஓகே. இப்போ 308ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ 308 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 16. இங்கே 0 இருக்கனால நான் 16 அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ 2 6. அடுத்து 1ஆல் தான் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ 308ன்னு அப்படியே வந்திருக்கும். 6. அடுத்ததாக 9, 6, 3. ஓகே. 369.6ன்னு வந்திருக்கும். ஏன்னா இங்கே கீழே 10 இருக்குது அப்படின்னால 369.6ன்னு வந்திருக்கும். ஓகே. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 370 ரூபா தான். ஸோ 370 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே. எக்ஸாக்டாக பார்த்தா 0.6ன்ட்டு வரணும். ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் என்னவோ அதை நம்ம போடணும். ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன்டேஜ் கொஷின் தான் இது. பர்சன்டேஜ் டாபிக் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமாகவே இருந்திருக்காது. ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த 3 கொஷினுமே இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்திற்கு குடும்பம் எவ்வளவு வீட்டு வாடகை செலுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வீட்டு வாடகை என்னது? எஃப்ங்கிறது 15%. இப்போ நம்ம 12%க்கு என்ன பண்ணோம்? 308 12ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சோம். ஏன்னா கீழே 10 வந்துச்சு. சேம் கால்குலேஷன் தான் இப்போவும் பண்ண போகிறோம். இதே 3080 ரூபா தான் அவங்களுடைய இன்கம். ஓகே. அப்போ நம்ம இங்கே 308 15ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதே கால்குலேஷன் தான். ஓகே. இப்போ 100% அப்படிங்கிறது 3080. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 15%க்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 3080 கொடுத்துருக்காங்க. அது 100% கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க 15%க்கு. பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும். 0வும் கேன்சல் ஆகும். 308 15ஆல் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. இப்போ 308 15ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 8 40. அடுத்து இங்கே 0 இருக்கனால நான் 40 சேர்த்தே போட்டேன். 3 15. ஓகே. அடுத்து 1ஆல் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 308 அப்படியே வந்திருக்கும். 0 12க்கு 2 மிச்சம் 1 6 இங்கே 4. ஓகே. ஸோ ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். ஏன்னா கீழே 10 இருக்குது. அப்படிங்கிறப்போ வர்ற ஆன்சரில் ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சோம்னா 462ன்னு வந்திருக்கும். இங்கே எக்ஸாக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ 462 அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிளான கொஷின் தான். அடுத்தும் அதே மாதிரி தான். இந்த ஒரே மாதிரி வேறு பர்சன்டேஜை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஒரு மாதத்திற்கு ஆடைக்காக எவ்வளவு தொகை செலவிடப்பட்டது? ஆடைனா உடை. ஓகே. ஸோ உடைங்கிறது சி 18%. அப்போ என்ன பண்ணணும்? 308 நம்ம 18ஆல மல்டிபிள் பண்ணிட்டு கீழ ஒரு 10 இருக்கும். ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். அவ்வளோதான். சிம்பிள். ஓகே. ஸோ அப்போ 308, 18. அதாவது நான் இங்க என்ன கால்குலேஷன்னு சொல்லிட்டேன். அதனால டைரக்ட்டா இந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்ல நீங்க இத தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த மாரி பண்ணிட்டீங்க. கடைசில இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டினையும், இந்த கொஸ்டினையும் டக்கு டக்குன்னு போட்டுருக்கலாம். ஓகே. 8 8 64, 3 8 24. அடுத்து 308 வந்திருக்கும். இப்ப 4, 14 மிச்சம் 1 இருந்திருக்கும். 5, 5. ஓகே. அதாவது 554.4ன்னு வந்திருக்கும். ஸோ 554ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே. வேற எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 45, 30 இதெல்லாம் வந்து இது பக்கத்திலே இல்ல. அப்போ இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகே. 554 அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சரா இருக்கும். ஸோ 3 கொஸ்டின் இந்த ஒரு சார்ட்ட வச்சு கேட்டிருந்தாங்க. 3மே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே. அடுத்ததா இது கண்டிப்பா நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்சிய வந்து கிரியேட் பண்ணலாம். இது இதுதான், இது அதுதான் அப்படிங்கிற மாரி. இப்ப ரீசென்ட்டா இப்ப கடந்த ஒரு 3 வருஷத்துல நடந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, வேல்யூ குடுத்துடுறாங்க. இந்த மாதிரி குடுக்குறாங்கன்னா, வேல்யூ குடுத்துடுறாங்க. ஓகே. பட் இது அதுக்கு முன்னால கேட்ட கொஸ்டின். பழைய கொஸ்டின். ஓகே. இதுல வேல்யூ குடுக்கல. அதாவது இந்த இடத்துல இயர் இருக்குது. இந்த இடத்துல வந்து இது எத குறிக்குது? வெஹிக்கிளோடைய சேல குறிக்குது. ஓகே. புரொடக்ஷன். வெஹிக்கிளோட புரொடக்ஷன குறிக்குது. பி இது வந்து இந்த டார்க்கா இருக்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்கிற வெஹிக்கிளோடைய புரொடக்ஷன். ஓகே. எவ்வளோ ஒவ்வொரு வருஷமும் புரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. இந்த டாட்டடா இருக்கக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா, கியூங்கிற வெஹிக்கிளுடைய புரொடக்ஷன். ஓகே. ஸோ இத வச்சு தான் அது எவ்வளோ புரொடக்ஷன்னு சொல்ல முடியும். இப்போ 90வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பி. ஓகே. இது வந்து பி. பிங்கிற வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 வெஹிக்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அது வந்து 1000களில்னு குடுத்துருக்காங்க. ஓகே. தௌசண்ட்ஸ்ல குடுத்துருக்காங்க. அப்போ இதோட நம்ம இன்னொரு 3 0 போடணும். அப்போ 1,20,000 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே. அதாவது 120, 120 1000. ஓகே. அப்போ இன்னொரு 3 0 போடணும். அப்போ 1,20,000 வெஹிக்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ கியூ வந்து 1,40,000. ஓகே. நீங்க இந்த 1000ன்னு கூட பார்க்க வேண்டாம். நார்மலா 140ன்னே வச்சுக்கோங்க. இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே. இது எக்ஸாக்ட்டா இந்த லைனுக்கு நேரா குடுத்துருந்தாங்கன்னா ஓகே. நடுவுல குடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேல கீழ குடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பா இது வந்து எக்ஸாக்ட்டா இதுதான்ட்டு சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். அப்படி கண்டிப்பா இது கான்ட்ரோவர்சியா கிரியேட் பண்ணியிருக்கும் அந்த டைம்ல. அதனால தான் இப்ப எல்லாமே இப்படி குடுத்தாலும் இந்த இடத்துல பக்கத்திலேயே இது வந்து 120ன்னு குடுத்துருவாங்க. இது 140ன்ட்டு குடுத்துருவாங்க. இப்படி குடுத்து தான் வந்து இப்பலாம் கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால இப்ப நான் சொல்ற ஆன்சர்ல உங்களுக்கு எதுவும் முரண்பாடு இருக்கலாம். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே இதில பார்க்கிறப்போ வேற வேற மாதிரி தெரியலாம். கையில கொஸ்டின் பேப்பர் இருந்தா கூட நம்ம ஏதாச்சும் பெண்ண வச்சோ, ஸ்கேல வச்சோ பார்த்துரலாம். நேரா வச்சு பார்த்தா, இது எக்ஸாக்ட்டா இங்க வருதா? இல்லன்னா மேல வருதா? கீழ வருதான்ட்டு தெரியும். ஆனா இப்படி பார்க்கிறப்போ கண்டிப்பா என்னோட பார்வை ஒரு மாரி இருக்கும். உங்களோட பார்வை ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் இப்பல்லாம் வந்து கரெக்ட்டா நம்பர குடுத்துடுறாங்க. ஸோ நான் சொல்றதுல உங்களுக்கு எதுவும் முரண்பாடு இருந்தாலும், நீங்க அத வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். கான்செப்ட் என்ன? இந்த கொஸ்டின சால்வ் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றேன்? அப்படிங்கிறத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஒரு ஒரு கிராஃப வச்சு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஒரு கிராஃப வச்சு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால இது 6 கொஸ்டினும் அடுத்தடுத்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ, அப்போ நம்ம என்ன பண்ணிரலாம், இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத எழுதி ஒரு டேபிள் மாரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 6 கொஸ்டினையுமே நம்ம இந்த கிராஃப பார்க்காமலே அந்த டேபிள பார்த்தே வந்து ஆன்ஸர் பண்ணிரலாம். ஓகே. இப்போ பிக்கு மட்டும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இது 120. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டா வந்து 100க்கு நேரா இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து 100. இப்ப 92 92வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் இதுவும் ஒரே நேர்கோட்டுல தான் இருக்குது. அப்போ இது வந்து 140ஆ இருந்திருக்கும். ஓகே. அடுத்து 93 93ல இது வந்து நல்லாவே கீழ இறங்கி இருக்குது. இப்ப நேரா பார்த்தீங்கன்னா, இது 80 மாரி தெரியும். ஆனா 80 கிடையாது. ஓகே. 80க்கும் 60க்கும் நடுவுல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்க வந்து ஒரு ஸ்கேல வச்சு பார்த்தா கூட தெரியும். ஸோ இத தான் நான் சொன்னேன் கான்ட்ரோவர்சிய வந்து கிரியேட் பண்ணும். எனக்கு வந்து இது 70ங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து 80ங்கிற மாரி இருக்கலாம். ஓகே. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இது 70 தான். நீங்க வந்து இதுக்கு 2க்கும் நடுவுல தான் இருக்கும். நீங்க ஒரு ஸ்கேல் வச்சு கூட பார்க்கலாம். இதுக்கு நேர்கோட்டுல வச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ இறங்கி தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்ப இத நான் 70ன்னு வச்சுக்கிறேன். அடுத்ததா 94வது வருஷம் இதுவுமே இதே நேர்கோட்டுல தான் இருக்குது. ஓகே. இதுவுமே இதே நேர்கோட்டுல தான் இருக்கிற மாரி இருக்குது. பட் கொஞ்சம் கீழ இறங்கியிருக்கு. ஓகே. இந்த நேர்கோடு வந்து இங்க வந்திருக்கும். இதுக்கு நேரா போட்டீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் கீழ வந்திருக்கு.
அப்போ 140க்கும் 120க்கும் நடுவில் இருக்குது. இந்த இடத்துல கூட நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே எங்கெல்லாம் போகிறப்போ கண்டிப்பாக இது வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகே, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி தான் இப்போவும் கேட்பாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ கேட்குற எல்லா கொஷினுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். அதுலலாம் இந்த மாதிரி இல்லை, நம்பரே கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 130, இது வந்து இன்னும் மேலே போயிருக்கு, இதுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து 160. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூமே பிக்கும் கியூக்கும் நான் வந்து டேபிளில் போட்டேன். ஓகே, டேபிள் ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்கல, நான் வந்து டைம் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேபிள் போட்டேன். நீங்களுமே இப்படி ஒரு கொஷின் கேட்டாங்க, ஒரு வேளை இப்படியே கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளில் போட்டுக்கோங்க. ஒரு கொஷின் 2 கொஷினாக போட வேண்டாம், 6 கொஷின் அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டி இது என்னன்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு வாட்டி தேடி அதை எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம இதை பார்க்கவே வேண்டாம், இதை மட்டும் பார்த்துட்டு ஆன்சரை பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பி மற்றும் கியூ வகை வாகன தயாரிப்பு பல ஆண்டுகளில் ஆயிரங்களில் பின்வரும் ஆண்டுகளில் பி மற்றும் கியூ வகை வாகனங்களின் கூட்டு தயாரிப்பு அதிகம். ஸோ கொஷினை தமிழில் வாசிக்கிறப்போ கண்டிப்பாக இதில் ஒரு இதுவும் புரியலை. ஓகே, இங்கிலீஷில் பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இன் விச் ஆஃப் த இயர்ஸ் வாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பி போத் பி அண்ட் கியூ டைப் வெஹிக்கிள் டுகெதர் த மேக்ஸிமம். எந்த வருஷம் வந்து பியையும் கியூயும் சேர்க்கிறப்போ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் ஆண்டுகளில் பி மற்றும் கியூ வகைகளின் கூட்டு தயாரிப்பு அதிகம். எப்படி இருக்குது? இது வந்து எக்ஸாமில் கேட்டிருந்த அதே கொஷினை தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஒரு கொஷின் இல்லை, நான் ஒவ்வொரு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கொஷினையாவது வந்து சொல்கிறேன். டிரான்ஸ்லேஷன் கரெக்டாகவே அவங்க பண்ணலை. ஓகே, அப்படியே டிரான்ஸ்லேட்டரில் போட்டால், கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி போட்டு விட்ருக்காங்க. சென்டென்ஸ் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மாறி வரும், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஓகே, பின்வரும் எந்த ஆண்டுகளில் பி மற்றும் கியூ வகை வாகனங்களின் கூட்டு தயாரிப்பு அதிகமாக இருந்தது அப்படி கேட்டிருந்தா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி கேட்டிருந்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியாது. ஸோ புரியலைன்னா இப்போவும் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த கொஷின் புரியலையோ அப்போ நீங்கள் இங்கிலீஷில் கூடிய கொஷினை ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் டிக் பண்ணியிருக்கிறதுலாம் கரெக்டுன்னு நினச்சிடாதீங்க, அதுவும் தப்பாக இருக்குது. ஓகே, இது வந்து அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண டைமில் யாராச்சும் அப்லோட் பண்ண அந்த பேப்பராக இருந்திருக்கும். எனக்கு ஆன்லைனில் கிடச்சா நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிடாதீங்க. ஓகே, இப்போ கொடுத்துருக்க அந்த 4 வருஷத்துக்கு மட்டும் பார்த்தா போதும். மொத்தமாக இதில் வந்து 6 வருஷம் இருக்குது. 6 வருஷத்துக்கு நீங்கள் டோட்டல் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 91 கொடுத்துருக்காங்க, அதோட டோட்டல் பாருங்கள். பிக்யூ ரெண்டுக்கும் வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 220. ஓகே, அடுத்து 95, 95ல் வந்து பார்த்தீங்கன்னா 290, அடுத்து 94, 94ல் 230, அடுத்து 92, 92ல் 240. எந்த வருஷம் அதிகம்? 95ல் தான் அதிகம். ஸோ 1995 அப்படிங்கிறது ஆன்சர். இங்கே டிக் பண்ணியிருக்கிறது கரெக்டு, ஆனால் இன்னும் பின்னால் பார்க்க தப்பாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், எந்த ஆண்டு கியூ வகை வாகனங்களின் தயாரிப்பு குறிப்பாக 30% அதிக வளர்ச்சியினை கண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கியூவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ கியூவோட சதவீத வளர்ச்சி அப்படின்னா எப்படி பார்க்குறது? இப்போ கியூ வந்து 90ல் 140, 91ல் 120, அப்போ 20 கம்மியாக இருக்குது. இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ கம்மியாக இருக்குது? நம்பரில் பார்த்தா 20 கம்மியாக இருக்குது. சதவீதத்தில் பார்த்தா நம்ம எப்படி பார்க்கணும்? 20 அதுக்கு முந்தின வருஷம் என்ன இருந்துச்சு அதை வந்து கீழே போடணும், இன்ட்டு 100 போட்டோம்னா இது எவ்வளோ சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ எந்த இயரில், அதாவது எந்த இயர் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு முந்தின இயரை நம்ம கீழே போடணும். அதுக்கு முந்தின இயரோட கம்பேர் பண்ணி தான் அது வளர்ச்சியா இல்லைன்னா குறைவா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். எவ்வளோ சதவீதம் வளர்ந்துருக்கு இல்லைன்னா எவ்வளோ சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எந்த வருஷம், இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 வருஷத்தில் எந்த வருஷம் வந்து 30% அதிக வளர்ச்சியினை கண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 92 எடுத்துக்கோங்க. 92னா நம்ம வந்து கியூவை மட்டும் தான் பார்க்கணும், கியூவுக்கு தான் கேட்டிருக்காங்க, பி தேவையில்லை இந்த கொஷினுக்கு. 92னா 91லேருந்து 92க்கு எவ்வளோ ஆயிருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -20 தான் இருக்குது. இது வளர்ச்சி கிடையாது, இது வீழ்ச்சி. ஓகே, வளர்ச்சி தான் கேட்டிருக்காங்க, அதிக வளர்ச்சியினை கண்டதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 92 நம்ம வந்து பர்சன்டேஜே பார்க்க வேண்டாம், அதை பார்த்தாலே தெரியுது இது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்ததா 94. இப்போ 94னா நம்ம 93லேருந்து பார்க்கணும். ஓகே, இங்கே 120 இருந்தது 100 ஆயிருக்கு, இங்கேயுமே வந்து என்னது 20 கம்மியாக தான் இருக்குது. அப்போ இதுவும் வளர்ச்சி கிடையாது. ஓகே, இதில் கம்மியாக தான் இருக்குது, அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இப்போ 95,
95னா நம்ம இங்கேருந்து பார்க்கணும், 94லேருந்து பார்க்கணும். இப்போ 100லேருந்து 30 அதிகமாயிருக்கு, 130 ஆயிருக்கு. ஓகே, 30 அதிகமாயிருக்குன்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஸ் வந்து 30. ஓகே, எதில் இருந்து, 100ல் இருந்து பை 100 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 100 கேன்சல் ஆகும், 30% வரும். ஸோ அப்போ இதில் தான் வந்திருக்கு 30%ங்கிறது இதில் தான் வந்திருக்கு. அப்போ 95 நம்மளுக்கான ஆன்சரே. இங்கே டிக் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லா இடத்துலையும் இருக்காதுன்னு சொன்னேன், அது இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ 95 தான் அங்கே ஆன்சரே. ஓகே, 93 ஒரு வேளை பார்க்கலாம். 93 பார்த்தோம்னா இங்கே 100லேருந்து 120 ஆயிருக்கு. ஓகே, 100லேருந்து 120 ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல 20% தான் கூடியிருக்கு. ஓகே, அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஒருவேளை ஒரு சிலருக்கு இது 130 தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, இப்போ 93ல் Q வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்குது. இது வந்து 130 தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்கறது இல்லை. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 1992இல் P வகை வாகனங்களின் தயாரிப்பு Q வகை வாகனங்களின் தயாரிப்புடன் ஒப்பிடுகையில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது the production of P type vehicle in 1992 was approximately what percent of Q type vehicle in the same year. ஓகே, 92ல் Pயையும் Qயையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, Qவில் P வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அந்த நம்பர் கீழே வரும். ஓகே, எதனுடன் அப்படின்னு பார்க்குறாங்களோ, Q வகை வாகனங்களின் தயாரிப்புடன், ஸோ Qவுடன் ஒப்பிடுகையில் எதனுடன் ஒப்பிடுறாங்களோ அதுதான் கீழே வரும். ஓகே, ஸோ 92ல் Q வந்து எத்தனை, 100 கீழே வரும். ஓகே, எதை கேட்குறாங்க, P கேட்குறாங்க, அது மேலே வரும். ஓகே, அது மேலே வரும் இன்ட்டு 100 கேன்சல் ஆகும். அப்போ 140%. ஸோ இதில் இது 140%. 140% அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். Q வகையான வாகனங்களின் தயாரிப்பு 94, 95 என் வித்தியாசம். இங்கேயும் தமிழில் கரெக்டாக கொடுக்கல. ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் Q டைப் வெஹிக்கிள் பிட்வீன் 1994 அண்ட் 95. 94க்கும் 95க்கும் நடுவில் Qங்கிற அந்த ப்ரொடக்ஷன் வந்து Q டைப் வெஹிக்கிளோடைய ப்ரொடக்ஷனோடைய டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 94, இது 95, Q தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 100லேருந்து 130 ஆயிருக்கு. அப்போது 30 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 1000ல் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இன்ட்டு 1000 போட்டோம்னா 30,000. அப்போ 30,000 அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஒருவேளை இந்த இடத்துல இது இவங்களுக்கு வந்து 120 தெரிஞ்சிருக்கலாம். இந்த இடத்துல டிக் பண்ணவங்களுக்கு ஒருவேளை உங்களில் ஒரு சிலருக்கு 120 தெரியலாம். ஸோ ஒருவேளை நான் கூட தப்பாக சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணணுங்கிறத மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வருஷம் இப்படி கொஷின் கேட்டால் வேல்யூ கொடுத்து தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். மொத்தமாக 6 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கிராஃபை வச்சு. ஓகே, 1992 இருந்து 93 P வாகன தயாரிப்பின் குறைவு எவ்வளவு சதவீதம் கிட்டத்தட்ட. ஸோ நான் இதை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, தமிழில் கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. TNUSRB கேட்குற கொஷினை. ஓகே, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ட்ராப் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் P டைப் வெஹிக்கிள் ஃப்ரம் 1992 to 93. ஓகே, P டைப் மட்டும் பார்த்தா போதும். 92லேருந்து 93 இது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குது, இப்போ 140லேருந்து 70 ஆயிருக்கு. ஓகே, எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குது, 70 கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸு டிவைடட் பை இதில் இருந்து தான் கம்மியாக இருக்குது, இதில் இருந்து அதை வந்து நம்ம கீழே போடணும் இன்ட்டு 100. ஓகே, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 வந்திருக்கும். ஸோ அப்போ இது வந்து 50%ன்னு வந்திருக்கு. ஆனால் ஆப்ஷனில் 50 இல்லை. ஓகே, 50% வந்து ட்ராப் ஆயிருக்கு, ஆனால் ஆப்ஷனில் 50 இல்லை. அப்போ ஒரு வேளை இந்த இடத்துல இதை இவங்க 130ன்னு எடுத்திருப்பாங்க போல். ஓகே, ஒருவேளை இது 130ன்னு எடுத்திருந்தா ஆன்சர் கரெக்டாக வருதான்ட்டு பார்க்கலாம். ஓகே, 130ன்னு எடுத்தோம்னா இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கம்மியாகுது, 60 கம்மியாகுது. ஓகே, இப்போ 60/130 இன்ட்டு 100. ஓகே, இப்போ 0வும் கேன்சல் ஆகும். இதுவுமே எக்ஸாக்டாக வந்து 60லாம் வரல. ஓகே, இங்கே கீழே வந்து நம்மளுக்கு வந்து இதை கேன்சல் பண்ணாலுமே 60லாம் வரல. இங்கே கீழே 100 இருந்தால் தான் இங்கே 60ன்னு வந்திருக்கும். அப்போ 60%ங்கிறதுமே கரெக்டாக வராது. ஓகே, ஸோ எப்படி எடுத்தாங்கன்ட்டு தெரில. ஒருவேளை இது 150ன்னு எடுத்தாங்களா, எப்படி எடுத்தாங்கன்ட்டு தெரில. ஓகே, ஸோ இந்த இடத்துல
இவங்க குடுத்துருக்க எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகல. 50%ங்கிறது தான் நம்மளுக்கு வந்திருக்கு ஆன்ஸரா. ஆனா 60ன்னு குடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுக்கு கிரேஸ் மார்க் குடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இதில குடுத்துருக்கிற மாதிரி ஆன்ஸர் வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இத வந்து 80ன்னு வச்சிருந்திருக்கலாம். ஓகே. நம்ம 70ன்னு எடுத்தோம்ல. 93. 93 வந்து கண்டிப்பா 80க்கு கீழ தான் இருக்குது. ஆனா அவங்க 80ன்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆன்ஸர் கரெக்ட்டா வந்திருக்கும். ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து எவ்வளோ கம்மியா இருக்குது? 60 கம்மியா இருக்குது. ஓகே. 60 கம்மியா இருக்குது. அப்போ 60/140 இன்டூ 100. ஓகே. இப்ப இந்த இடத்துல 0வையும் 0வையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அடுத்ததா இத வந்து நம்ம 2ஆல கேன்சல் பண்ணலாம். ஓகே. 2ஆல கேன்சல் பண்ணா 7 2 14 இங்க I 2 10. ஸோ 6 5 30. 300/7ன்னு வந்திருக்கும். இது கிட்டத்தட்ட 42 கிட்ட வந்திருக்கும். ஓகே. அதாவது 4 7 28. மிச்சம் எத்தனை இருந்திருக்கும்? 2 இருந்திருக்கும். ஈரேழா 14. ஸோ பாயிண்ட் வச்சு வரும். 42 புள்ளி சம்திங்ன்ட்டு வருது. அப்போ 43 அப்படிங்கிறத நம்ம அப்ராக்ஸிமேட்டா போடலாம். 41லாம் இல்ல. 42ம் இல்ல. ஓகே. 42 இல்லன்னா அதுக்கு மேல தான் இருக்கும் கண்டிப்பா. அப்படிங்கிறப்ப 43 தான். ஓகே. 43ங்கிறது தான் ஆன்ஸர். ஸோ இப்படி தான் இருந்திருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம தப்பா எடுத்திருக்கலாம். நம்மளுக்கு இந்த டயகிராம் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த டயகிராம் இப்படி குடுத்தாங்கன்னா, அதில வேல்யூ வச்சு நம்ம எப்படி எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேல்யூ குடுத்துட்டாங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1993ல் இருந்து 94ல் பி வாகன தயாரிப்பின் உயர்வு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 93லேருந்து 94 வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் கேட்கல. அதோட எண்ணிக்கைய தான் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு தான் நம்ம இத வந்து 80ன்னு எடுத்தோம். அப்போ நம்மளுக்கு கரெக்ட்டா வந்துச்சு. அப்போ இங்கே 80ன்னு எடுத்தீங்க அப்படின்னா, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 80லேருந்து 130 அப்படின்னா 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஆனா இது 1000த்துல இருக்குது. அப்போ 50,000 அப்படிங்கிறது ஆன்ஸர். ஓகே. ஸோ அப்படி போட்டா நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஆன்ஸர் வருது. ஓகே. ஒருவேளை இங்க 70ன்னு போட்டிருந்தோம்னா 60,000ன்னு வந்திருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல இது கண்டிப்பா கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்ணியிருக்கும். இதுக்கு போனஸ் மார்க் தான் குடுத்துருப்பாங்க. ஓகே. இது பழைய கொஸ்டின். அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால இப்போ சொல்ல முடியாது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வேற. ஓகே. இப்போ இதில வந்து என்ன குடுத்துருக்காங்க? P மற்றும் Q எனும் இரு மாணவர்கள் 4 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் கீழே அளிக்கப்பட்டுள்ளன. இதில ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ Pங்கிற மாணவனுக்கு இது ஓகே. தாள் 1 அந்த பேப்பர்ல மேக்ஸிமம் மார்க் அதிகபட்ச மதிப்பெண் 75. அவன் பெற்ற மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 45. அந்த மாரி Pங்கிற மாணவனுக்கு 4 சப்ஜெக்ட். Qங்கிற மாணவனுக்கு வேற ஒரு 4 சப்ஜெக்ட். இவனுக்கு 5, 6, 7, 8ன்ட்டு வருது. ஓகே. அதில அதில வந்து அதிகபட்ச மதிப்பெண் அவன் பெற்ற மதிப்பெண் அந்த மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப கொஸ்டின் என்னன்ட்டு பாருங்க. P மற்றும் Q இருவரின் மதிப்பெண்களை ஒப்பிட்டு யார் எந்த பாடத்தில் மிகச் சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் என கூறுக. அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. கன்சிடரிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் P அண்ட் Q டுகெதர் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஹூ ஹாஸ் புட் அப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் விச் பேப்பர்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஒரு பர்ட்டிகுலர் பேப்பர்ல அவனோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேட்டா, என்ன பண்ணுவோம்? நம்ம அதோட பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிப்போம். பெர்ஃபார்மன்ஸ்னா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Pங்கிற கேண்டிடேட் பேப்பர் 1ல அவனோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்டா, அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? 45. எவ்வளவுக்கு? 75க்கு. இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா, இன்டூ 100 போட்டோம்னா, அவன் இந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே. அதுதான் அவனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ யாரு யாரு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க இந்த 4 ஆப்ஷன்ல அப்படின்னு குடுத்துருந்தாங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு பெஸ்ட்டான பெர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறத பார்த்தா போதும். ஓகே. இப்போ P இன் பேப்பர் 2. பேப்பர் 2ல P வந்து என்ன பண்ணியிருக்கான்? 65 மார்க் எடுத்திருக்கான் 100க்கு. 100க்கு 65னாலே தெரிஞ்சிருச்சு அது 65% தான். அத நம்ம வந்து கால்குலேட்ல பண்ண வேண்டாம். ஓகே. கால்குலேட் பண்ணாலும் 65 எடுத்திருக்கான். அது எவ்வளோக்குங்கிறது கீழ வரணும். இன்டூ 100 போடுவோம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. 100 100 கேன்சல் ஆகும் 65% தான் வரும். ஓகே. அடுத்து Q வந்து பேப்பர் 5ல Q எவ்வளோ எடுத்திருக்கான்? 56 எடுத்திருக்கான். ஸோ 56 எடுத்திருக்கான். அது எவ்வளோவுக்கு? 80க்கு. ஓகே. P இன் பேப்பர் 1. பேப்பர் 1ல P வந்து எவ்வளோ எடுத்திருக்கான்? 45 எடுத்திருக்கான். அது எவ்வளோவுக்கு? 75க்கு. ஓகே. அடுத்ததா Q இன் பேப்பர் 6. பேப்பர் 6ல Q வந்து 44 எடுத்திருக்கான். 44 எடுத்திருக்கான். அது எவ்வளோவுக்கு? 75க்கு. ஓகே.
இப்போ இது டக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் 65%ன்னு. இந்த இடத்துலலாம் பெர்சன்டேஜ் சொல்றது வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்டூ 100 போட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் நீங்க கால்குலேஷன் பண்றதுக்கு முன்னால, முடிஞ்ச அளவு இத பார்த்தே எலிமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ 80க்கு 56 எடுத்திருக்கான். 75க்கு 45 எடுத்திருக்கான். ஓகே. இத விட இது எவ்வளோ கம்மியா இருக்குது? 5 கம்மியா இருக்கு. ஆனா இங்க வந்து பாருங்க 11 மார்க் கம்மியாகுது. ஓகே. டோட்டல் 5 தான் கம்மியா இருக்கு. ஆனா இங்க 11 மார்க் கம்மியாகுது. அப்போ இதோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குமா? இதோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குமா? இதுதான் அதிகமா இருக்கும். ஓகே. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. பட் இதுல கண்டிப்பா நெறைய பேரால சொல்ல முடியும். 80க்கு 56 விட 75க்கு 45ங்கிறது கம்மி. ஓகே. கம்மியான பெர்சன்டேஜ். ஏன்னா இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸிமம் மார்க் வேற வேறயா இருக்குது. அதனால இது நம்மளுக்கு கண்டிப்பா டக்குன்னு பார்த்த உடனேலாம் சொல்ல முடியாது. ஓகே. ஆனா இந்த இடத்துல எது பெருசு, எது சிறுசுங்கிறத சொல்ல முடியும். எக்ஸாக்ட்டா எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு சொல்லாட்டியுமே, இந்த இடத்துல அதிகமா டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே. இதையும் கம்பேர் பண்றப்போ, இத விட இது ரொம்ப கம்மியா இருக்குது. இத விட இது கம்மியா தான் கம்மியா இருக்குது. ஓகே. அப்ப கண்டிப்பா பெர்சன்டேஜ் வேல்யூ இது ரொம்ப கம்மியாகும். அப்ப இது இது வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இதுவும் சேம் தான். ஓகே. இங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்ப இதுவும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. பெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க 65ன்னு பார்த்துட்டோம். இது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகே. இத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இன்டூ 100 போடுங்க. இப்போ 0வும் 0வும் கேன்சல் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து 8ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 7 8 56. ஓகே. 7 8 56. அப்போ 70%ன்னு வந்திருக்கும். ஸோ 70% பெருசா? 65% பெருசா? 70 தான் பெருசு. அப்போ இதுதான் ஆன்சர். Q இன் பேப்பர் 5 அப்படிங்கிறது தான் இந்த குடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இதுல வந்து பை சார்ட் தான் குடுத்திருக்காங்க. ஓகே. இதுல டிகிரில குடுத்திருக்காங்க. டிகிரி, பெர்சன்டேஜ் 2மே குடுப்பாங்க. கவனமா இருக்கணும். ஓகே. டிகிரில குடுத்திருக்காங்க. பெர்சன்டேஜா பிரிக்கல. ஓகே. The mark obtained by a student in Maths, English, Hindi, Science and Social Science is given. ஓகே. கணிதம், ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் ஹிந்தி ஆகிய பாடங்களில் ஒரு மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் பை வரைபடத்தில் உள்ளது. ஃபுல் மார்க் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இஸ் 540. ஓகே. ஃபுல் மார்க் வந்து 540. இப்போ பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தத்தை வந்து நம்ம 100%ன்னு எடுப்போம். ஆனால் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வட்டம் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு அதில் மொத்தமாக எத்தனை டிகிரி இருக்கும்? மொத்தமாக பார்த்தா அது வந்து 360 டிகிரி இருக்கும். ஓகே. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த வேல்யூ வந்து நம்ம 100%க்கு ஈக்குவல்னு எடுக்கணும். ஆங்கிளில் கொடுத்துருக்காங்கன்னா மொத்த வேல்யூ வந்து நம்ம 360 டிகிரிக்கு ஈக்குவல்னு எடுக்கணும். இப்போ 360 டிகிரியோட வேல்யூ தான் இந்த 540 அப்படிங்கிறது. ஓகே. மொத்த மதிப்பெண் 540. இன் விச் சப்ஜெக்ட் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் காட் 105 மார்க்ஸ். ஓகே. அந்த மாணவர் எந்த பாடத்தில் 105 மதிப்பெண் பெற்றார்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்த 4 ஆப்ஷனுக்கும் மேத்ஸ்ல எத்தனை மார்க், இதுல எத்தனை மார்க், இதுல எத்தனை மார்க்ன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. அது கண்டுபிடிக்கலாம். ஆனா அப்படி பண்றதுல உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியுது. ஓகே. நம்மளுக்கு வந்து தெரியுது. அதாவது இத நம்மளுக்கு ஏத்த மாரி மாத்திக்கணும் இப்போ. இப்போ இங்க மார்க்கையும் தான் கம்பேர் பண்றாங்களா? அப்போ அது வந்து லெஃப்ட் சைடுல வரணும். இதுவும் மார்க். அது நம்ம லெஃப்ட்ல எழுதிக்கணும். இது நம்ம இங்க ரைட்ல எழுதியிருக்கோமோ, அத அப்படியே மாத்தி எழுதுங்க. 540 மார்க் அப்படிங்கிறது வந்து 360 டிகிரிக்கு ஈக்குவல். ஓகே. இப்போ நம்மள்ட்ட எத்தனை மார்க்கு கேட்டிருக்காங்க? 105 மார்க்குக்கு. இது எத்தனை டிகிரின்னு கண்டுபிடிச்சோம்னா, அந்த டிகிரிக்கான சப்ஜெக்ட்ட நம்ம அப்படியே போட்டுறலாம். இதுதான் சிம்பிள். மேத்ஸுக்கு எத்தனை, இதுக்கு எத்தனைன்னு தனித்தனியா நம்ம டிகிரி பார்க்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஒரு டிகிரி வந்துரும். அந்த ஒரு டிகிரிக்கான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே. இப்போ 540க்கு 360 டிகிரினா 105க்கு எத்தனை டிகிரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன குடுத்துருக்காங்களோ அத மேல போடுங்க. அத எதுக்கு குடுத்துருக்காங்களோ அத கீழ போடுங்க. என்ன கண்டுபிடிக்கணுமோ அத வந்து மல்டிபிள் பண்ணுங்க. 0வையும் கேன்சல் பண்ணுங்க. 9ஆல கேன்சல் பண்ணா 4 அம்பா 36, 6 அம்பா 54. ஓகே. மறுபடியும் 2ஆல கேன்சல் பண்ணா 2 4, 3 6. இங்க 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 9, 5 15. 35 இன்ட்டு 2 எத்தனை? 70. அப்போ 70 டிகிரி. ஓகே. 105 மார்க்குங்கிறது 70 டிகிரிக்கு ஈக்குவல். 70 டிகிரிங்கிறது எந்த சப்ஜெக்ட்ல இருக்குது? ஹிந்தி சப்ஜெக்ட்ல இருக்குது. அப்போ ஹிந்திங்கிறது தான் எனக்கான ஆன்சர். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனித்தனியா நீங்க ஒண்ணுக்கு எவ்வளோ டிகிரின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். ஓகே.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்லேயே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு மற்ற கொஷினுக்கு டைம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஃபார் 2011 அண்டர் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இஸ் கிவன். ஓகே. 2011ஆம் ஆண்டில் வந்து பல்வேறு வயதுகளில் உள்ள மொத்த மக்கள் தொகையின் சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு டேபுலர் காலமில் கொடுத்துருக்காங்க. 15 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 30% பேர், 61 75 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 9% பேர். ஓகே. இப்போ கொஷின் என்னன்னு பாருங்க. இஃப் தேர் ஆர் 45 மில்லியன் பீப்புள் above 45 இயர்ஸ், then how many persons will be there in the age group of 31 to 45 years? 45 வயதிற்கு மேல் 45 மில்லியன் மக்கள் இருந்தால் 31லிருந்து 41 வரை வரம்புக்குள் எத்தனை பேர் இருப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அபோவ் 45. ஓகே. அபோவ் 45 வந்து இங்கே எத்தனை பர்சன்டேஜ்? அபோவ் 45. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 45க்கு உள்ளே இருக்குவாங்க. 15 16 30 31 45 வரைக்கும் இருக்கிறதுனா 45க்கு உள்ளே இருக்கிறவங்க. அபோவ் 45னா இது வரும் 61 46 60 61 75 75க்கு மேலே. இது எல்லாமே அபோவ் 45 தானே, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான். ஓகே. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 14, 14ஐயும் 16ஐயும் கூட்டினோம்னா 30. ஓகே. அப்போ 30%. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30% பேர் வந்து இருக்காங்க. ஓகே. இந்த 30% வந்து 45 மில்லியன் மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 30%ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 45 மில்லியன். ஓகே. 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க 45 மில்லியன் மக்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 31லிருந்து 45க்குள்ளே இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ 31லேருந்து 45க்குள்ளே இருக்கவங்க எத்தனை பேர்? 18%. ஸோ நம்மளுக்கு 18%ஓட வேல்யூ தான் தெரியணும். 30%ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 18%ஓட வேல்யூ தெரியணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே போடுங்க, அதை எது கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போடுங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை மல்டிபிள் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் நான் எழுதலை, ஏன்னா ரெண்டுலேயுமே மேலே கீழேயும் கேன்சல் ஆயிரும், அதனால் நான் எழுதலை. ஓகே. இப்போ நீங்கள் வந்து 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 45, இங்கே வந்து 6 30, 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 18, 9 27. அப்போ 27 மில்லியன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஷின் தான். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் 12 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஒரே டயக்ராம் வச்சு 6 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரே டயக்ராம் வச்சு சிம்பிளாக ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 6 கொஷின் கேட்டிருந்ததில் கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டுக்க வேண்டாம். இப்போ கேட்குற கொஷின் அந்த மாதிரி ரொம்ப குழப்புற மாதிரிலாம் கேட்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் நான் என்ன கான்செப்ட் சொன்னனோ, கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணனோ, அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 3 வீடியோவில் நம்ம இது வரைக்கும் கேட்டிருந்த எல்லா கொஷினையுமே வந்து பார்த்துட்டோம். ஓகே. ஒரு ஷிஃப்ட்டில் 3லேருந்து 4 கொஷின் வரைக்கும் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகே. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதுக்காக இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போக முடியாது. பர்சன்டேஜ் தெரியணும், ரேஷியோ தெரியணும், ஆவரேஜ் தெரியணும். இந்த 3 டாப்பிக்லையும் நீங்கள் தரவாக இருந்தால் தான் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கிளியராக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய மேத்ஸ் டாபிக் வந்து பார்ப்போம். அடுத்ததான் இங்கிலீஷ் டாப்பிக்குமே பார்க்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.